அண்ட் எம்மியான கோழி குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் நறுக்கின சின்ன வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனையும் உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிம்பிள் அண்ட் எம்மியான கோழி குழம்பு ரெடி.